சாப்பிட்ட உடனே அப்பா பசி அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பழம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்பிள். அதில் இருக்கக்கூடிய குவாசிட்டின், கேட்டச்சின், குளோரோஜெனிக் ஆசிட் இந்த மாதிரியான வேதியியல் பொருட்கள் எல்லாம் இப்போ நான் சொன்ன அத்துணை நன்மையும் உருவாக்கி தரக்கூடியதாக இருக்குது. கொழுப்பையும் குறைச்சி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைச்சி, கிரேவிங்கையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது வெரைட்டி பார்த்திங்கன்னா பெரி வகையை சார்ந்த பழங்கள். குறிப்பாக நம்ம இந்தியன் பெரி, நெல்லிக்காய் வரைக்கும் எடுத்துக்கலாம், இழந்தை மாதிரி எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், ஃபைட்டோஃபினால்ஸ், எலாஜிக் ஆசிட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபுட் கிரேவிங்கை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் பெல்லி ஃபேட், தொப்பையை குறைக்கக்கூடியதாக இருக்குது. கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த நிறைய இருக்கக்கூடிய பெர்ரி வகையை சார்ந்த பழங்கள். அடுத்து மாதுளை பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, மாதுளம் பழம் சாப்பிட்ணுன்னாலே அந்த விதையெல்லாம் போய் பல்லில் மாட்டுக்குது, அதனால் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம் அப்படி யோசிக்கிறோம். ஆனால் அந்த விதை தான் உங்களுடைய கொழுப்பு செல்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை ஸ்குவீஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் மாதுளை மென்று தான் சாப்பிட்ணும். அது மாதிரி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை குறையிறதுக்கு, குறிப்பாக குடல் ஆரோக்கியம், குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு அது உணவாகவும் அமையுது. அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ குடலில் வீக்கம் வருது, ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, எனக்கு சாப்பிட்டோன்னே மோஷன் போகுது, இந்த மாதிரியான பிரச்சனையும் இருக்குது இல்லையா? உடல் எடை அதிகமாகும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனையினால கஷ்டப்படுறவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நிறைய வெயிட் போடக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதுளை ஒரு நல்ல அரும் மருந்தாக இருக்குது.